ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 19ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி பணம் கொட்டும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு என்ன பொருளை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் 17ஆம் தேதி இன்றைய தினம் கார்த்திகை மாதம் பிறந்திருக்குது. கார்த்திகை மாதத்தோட முதல் நாள்ல அடியெடுத்து வச்சிருக்கிறோம். கார்த்திகை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் விசேஷ தினம் விரதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தான். ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. அமாவாசை அப்படிங்கிறதே பித்ருக்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அமாவாசை தினங்கள்ல எள்ளும் தண்ணீரும் இறைத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. அது மூலயமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையே. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான சாபங்களும் தோஷங்கள் வேணா இருக்கலாம். ஆனா பித்ரு சாபமும் பித்ரு தோஷம் மட்டும் இருக்கவே கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ நாம செய்திருக்கக்கூடிய பாவங்களை தோஷங்களை ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஆனா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நம்மளோ நம்முடைய முன்னோர்களோ செய்திருந்த விஷயங்கள் நம்ம தலைமுறையை தாக்குங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் நீக்கி உங்க குடும்பத்துக்குள்ள பித்ருக்களை சந்தோஷமாக நீங்க வைத்திருக்கும் போது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் தானாக தேடி வரும். குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கும். ஒரு வீட்டுல முக்கியமா 2 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா. ஒண்ணு குலதெய்வம், அடுத்ததா பித்ருக்கள். குலதெய்வம் கூட நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த விஷயங்களை மன்னிச்சிருவாங்க. ஆனா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த அமாவாசை மாதிரியான சில முக்கியமான நாட்கள். அந்த நாள்ல வரக்கூடிய அமாவாசை எந்த தினத்துல எந்த கிழமையில எந்த மாதத்துல வருது அப்படிங்கிற பொறுத்து அதோட பலன்கள் வேறுபடும். உதாரணத்துக்கு மற்ற மாதங்கள் மாதிரி இல்லாம ஆன்மீக வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்துல புதன்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை திதி இருக்குல்ல, இது புதன்கிழமை காலை 10:29 தான் பிறக்குது. மறுநாள் வியாழக்கிழமை மதியம் 12:31 வரைக்கும் அமாவாசை இருக்கு. நீங்க புதன்கிழமை அமாவாசை சம்பந்தமான எந்த ஒரு பரிகாரங்கள் பண்றதா இருந்தாலும் உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தாலும் அது எல்லாத்தையும் காலையில 10:30 மணிக்கு மேலதான் பண்ணணும். புதன்கிழமை 12:01 ராகு காலம். எப்படி பார்த்தாலும் 7:09 யமகண்டம், அதை கடந்து வந்திருப்பீங்க. ராகு காலத்தை மட்டும் கணக்கு பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அதே மாதிரி படையல் போட்டு வழிபாடு நடத்துறத இதை நீங்க பண்ணிக்கலாம். மதியம் 1:30 மணிக்கு மேல படையல் போடுறது விசேஷம். கார்த்திகை அமாவாசையில நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒன்று பித்ருக்கள் சந்தோஷமா இருக்கணும், அடுத்ததா குலதெய்வம் சந்தோஷமா இருக்கணும்னு. பித்ருக்களுக்கு இது மாதிரி வழிபாடு நடத்திட்டு குலதெய்வத்தையும் வழிபாட மறந்துடாதீங்க. கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஸ்பெஷலா குலதெய்வத்துக்குன்னு வழிபாடு பண்றது, படையல் போடுறது இது எல்லாமே உங்க குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை உங்க வீட்டோட குலதெய்வம் உங்க வீடு பக்கத்துல இருக்கு, ரொம்ப எளிமையா சீக்கிரமே வணங்கிட்டு வந்துட முடியும், வழிபட்டு வந்துட முடியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நவம்பர் 19ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது போக எந்த ஒரு அமாவாசை தினம் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நம்ம தலைமுறையவே காக்கும். குறிப்பா நம்ம பண்ணக்கூடிய தானங்கள் தர்மங்கள் மூலயமா நம்மளோட பித்ருக்கள் அதை ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசையை வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஐதீகம். அதுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையும் விதிவிலக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கார்த்திகை அமாவாசை தினத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உங்க கையால நீங்க தானமா கொடுக்கணும். இந்த பொருளை பசுமாட்டுக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு முறையிலையும், காகத்துக்கு தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா இன்னொரு முறையில நீங்க கொடுக்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை மாதத்துல வந்திருக்கக்கூடிய அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை புத்திகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். புதன் பகவான் யார் தெரியுமா? புத்திகாரகன். நாம செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். குழந்தைகளோட கல்வி, உங்க கணவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அந்த புத்தி கூர்மையை திறமையை வழங்கக்கூடியவர் இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அவருக்குரிய தானியம் பச்சை பயிறு. அதனால பச்சை பயிரை வைத்துதான் இந்த தானத்தை நீங்க கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு பண்ண போறீங்க. முதல்ல பசுமாட்டுக்கு இந்த பச்சை பயிரை தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா அதை எப்படி கொடுக்கலாம்? பச்சை பயிரை நல்லா ஊற வச்சிடணும்.
காலையில 10:30 மணிக்கு மேல தான் அமாவாசை பிறக்குது. அதனால புதன்கிழமை அதிகாலை எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா ஒரு கைப்பிடியோ இல்ல 2 கைப்பிடியோ பச்சை பயிரை ஊற வச்சுடுங்க. குறைந்தது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது ஊறினாலே போதும். அதுக்கப்புறமா 10:30 மணிக்கு மேல அமாவாசை பிறந்ததுக்கு பிறகு இலை போட்டு படையல் போட்டு பித்ருக்கள் வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓய்வு நேரத்துல உங்க வீடு பக்கத்துல சுற்றி தெரியக்கூடிய இல்ல உங்க வீட்டு பக்கத்துல யாராவது மாடு வச்சிருப்பாங்க, பசுமாடு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அதுல 2, 3 வாழைப்பழங்கள், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து பசுமாட்டுக்கு உங்க கையால நீங்க தானமா கொடுக்கணும். அந்த பசுமாடு உங்க கையால, அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு அந்த பச்சை பயிரை சாப்பிடும்போது எக்கச்சக்கமான புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாயில்லா ஜீவனுக்கு பசியாத்தன புண்ணிய கருமாக்கள் உங்களுக்கு சேரும். யம பயம் நீங்கும். பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறதால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யம பயம் நீங்கும். எதிர்பாராத விபத்துக்கள் தவிர்க்கப்படும். சரி, இது பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முறை. காகத்துக்கு கொடுக்கிற மாதிரி தான் என்ன பண்ணலாம்? அதே பச்சை பயிரை யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஊற வைக்க கூடாது. பச்சை பயிரை மிக்சியில போட்டு பொடி பண்ணி அதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து அதை உருண்டையாக பிடித்து எள்ளு உருண்டை எப்படி தயார் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பச்சை பயிறு உருண்டையை தயார் செய்து உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காகத்துக்கு அந்த பச்சை பயிறு உருண்டைய உங்க கையால கொடுக்கணும். இது மூலயமா பித்ருக்களோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறது மட்டும் இல்லாம இதுவரை வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த எல்லா விதமான பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மாதிரி நீங்க சாதாரணமா கடந்து போயிட வேணாம். பச்சை பயிறு அப்படிங்கிறது விலை ரொம்ப கம்மி தான். இதை வாங்கி இதை நீங்க பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கறதுக்காக ஊற வைத்து நீங்க பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல காகத்துக்கு கொடுக்கறதால உருண்டையா பிடித்து நீங்க கொடுத்தாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். இந்த 2 முறையையும் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறவங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்கலாம். இதுல ஏதாவது ஒரு முறையை மட்டும்தான் கடைபிடிக்க முடியும், எங்க வீடு பக்கத்துல பசுமாடு இல்ல, அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க காகத்துக்கு மட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையில போட்டிருப்பீங்க. அந்த படையில போட்ட சாப்பாடை காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க விரதத்தை முடிப்பீங்க. அப்படி வைக்கக்கூடிய அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நேரத்துல கூட காகத்துக்கு இந்த பச்சை பயிறு உருண்டையை தயார் செய்து நீங்க வைக்கலாம். இது மூலயமா புதன் பகவானோட அனுகிரகம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். பித்ருக்களோட வழிபாடு நிம்மதியாக செய்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதை விட முக்கியம், உங்க வீட்டுக்குள்ள ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். பசுமாட்டுக்கு கொடுக்கறதால யம பயம், எதிர்பாராத விபத்துக்கள், சங்கடங்கள் இது எல்லாமே நீங்கிடும். இதுதான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் பண்ண வேண்டிய தானங்கள். அதே மாதிரி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கோவிலுக்கு போயிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்க எல்லாருக்காகவும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சா கோவில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்காரக்கூடியவங்களுக்கு உங்க கையால உணவளிக்கலாம், அன்னதானம் பண்ணலாம். இதுவும் அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு தானங்கள் பண்றதா இருந்தாலும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் காலையில 10:30 மணிக்கு மேல பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.